ஹலோ மக்களே, திமுகவுக்கு நெருக்கடி தரும் சிபிஐ ஜூலை 25 ஆர்ப்பாட்டம் அறிவிப்பு. கூட்டணியுடன் கூட பார்க்கலையே. சென்னை தமிழகத்தில் வீடு மற்றும் வணிக பயன்பாட்டுக்கான மின் கட்டணம் 4.83% வரை உயர்த்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் தான் திமுக கூட்டணியில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஜூலை 25 தமிழகம் முழுவதும் போராட்டம் அறிவித்துள்ளது. இதனால் தமிழக அரசுக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தில் திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளது. இந்நிலையில் தான் மின் கட்டண உயர்வை கண்டித்து தமிழக அரசுக்கு எதிராக போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் கூறப்பட்டுள்ளதாவது: இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்டின் தமிழ்நாடு மாநில குழு கூட்டம் இன்று சென்னையில் மாநில செயற்குழு உறுப்பினர் கே. பாலா பாரதி தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர்கள் பிரகாஷ் காரத், ராமகிருஷ்ணன், மாநில செயலாளர் கோபால் பாலகிருஷ்ணன், மத்திய குழு உறுப்பினர்கள் பி. சம்பத், வி. வாசுகி, பெண் சண்முகம் மற்றும் மாநில செயற்குழு மாநில குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் 1, மின் கட்டண உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி ஜூலை 25 அன்று தமிழகம் முழுவதும் சிபிஐ ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் நுகர்வோர் குறியீட்டின் உயர்வுக்கு தகுந்தாற்போல் மின் கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என்று மத்திய அரசு கட்டாயப்படுத்துவதை கண்டித்தும் அனைத்து தரப்பு மக்களையும் கடுமையாக பாதிக்கும் தமிழ்நாடு அரசின் மின் கட்டண உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தியும் சட்டசபை தேர்தலின் போது கொடுத்த வாக்குறுதியின்படி மாதந்தோறும் மின் அளவை கணக்கிடும் முறையை நடைபெறுத்திட கோரியும் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுகிறது. மேலும் தமிழ்நாட்டிற்கு தேவையான மின்சாரத்தை தமிழ்நாடு அரசு உற்பத்தி செய்யும் வகையில் புதிய மின் உற்பத்தி திட்டங்கள் செயல்படுத்திட கோரியும் அதானி நிறுவனத்திற்கு வழங்கும் அதீத கொள்முதல் விலையை குறைத்திட வலியுறுத்தியும் மத்திய அரசின் தனியார் மயமாக்கலும் இரையாகாமல் அனைவருக்கும் மின்சாரம் மக்கள் வாக்கும் கட்டணத்தில் கிடைக்கும் வகையில் தமிழ்நாடு அரசு செயல்பட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜூலை 25 தமிழ்நாடு முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவது என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழு முடிவு செய்துள்ளது. தேங்க்யூ.